ஹாய் தங்கமே, உங்கள் டிக்டாக் தீனா. இப்போ பின்னாடி யாருன்னா அந்த கருப்பு சிங்கம் தான். இந்த சிங்கத்தோட வயசு என்னன்னு தெரியுமா? 60 வயசு. 60 வயசுல இன்னைக்கு இந்த சிங்கத்திட்ட தான் பேட்டி எடுக்க வந்திருக்கோம். எங்க தெரியுமா? ரோஸ்மியாபுரத்துல இந்த சிங்கத்தோட இடம் இருக்கு. இப்படி பணம் இப்போ உள்ள தலைமுறை ஏற முடியுமா? நீங்க என்னதான் கோடி கோடியா நீங்க சம்பாரிச்சு சிஸ்டத்துல வேலை பார்க்கலாம், இந்த பனையில ஏறி அதுல கிடைக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த தொழில இந்த இப்போ உள்ள அரசாங்கம் இதை ஊக்குவிக்கணும். ஆனா நீங்க ஊக்குவிக்க மாட்டீங்க. இப்படி இருக்கக்கூடிய சிங்கத்தை நம்ம இழந்தா இனி எப்படி இந்த தலைமுறைக்கு நம்ம இந்த மாதிரி சிங்கத்தை நம்ம உருவாக்க முடியும்? அதனால நம்மளோட அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கணும் பாத்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ல நல்ல முடிவு எடுங்க. இந்த பனை ஏறக்கூடிய தொழில அவங்க படுற கஷ்டம் என்னன்னு தெரியுமா? இந்த பனையில நீங்க எவ்வளவுதான் நீங்க ஏசில இருந்து ஒருத்த இந்த பனையில ஏறி இறங்க என் காத்து அறுத்து கீழே வைக்க முடியாது, எங்களாலேயே முடியாது. ஆனா அந்த காலத்துல உள்ள மனிதர் இவர் ஏறுதாரு. இவங்களை ஊக்குவிச்சு கவர்மெண்ட் ஒரு நல்ல ஊக்கத்தொகை மாசம் பனையேற தொழில ஊக்க வச்சு மாசம் இவ்வளவு ரூபாய் இவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி இவங்களை இன்னும் இதே மாதிரி வரக்கூடிய இளைய தலைமுறைகளை ஊக்குவிச்சு இவங்க வந்து அதுக்கான ஐடியாவை கொடுப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த தலைமுறையை வளர்க்கணும்னா இவங்க கையில தான் இருக்கு. அதனால அரசாங்கம் வந்து நல்ல ஒரு முடிவு எடுத்து வரக்கூடிய சின்ன தலைமுறைக்கு நீங்க பனை ஏறுங்க. அதுல வரக்கூடிய கருப்பட்டி, பதநீர், கல்லு, இப்படி இதுல ஏகப்பட்ட மருத்துவ ஓலை. இந்த பனையில வந்து தாய்ப்பாலை விட சக்தி அதிகமா இருக்கு. இந்த பனைப்பாலை குடிச்சவன் இன்னும் வரைக்கும் சரித்திரம். இந்த பனை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், இடி மின்னல் மாதிரி அந்த எந்த இதுலயும் தோண்டு போகாத மரம் பனை மரம். அதே மாதிரி நம்ம உடம்பு இருக்கும். அதற்கு மூல காரணமா இருக்கக்கூடிய இந்த மாதிரி மனிதர்களை வந்து ஊக்குவிக்கணும். இப்ப அவங்ககிட்ட தான் பேட்டி இருக்கும். நீ வரக்கூடிய தலைமுறை இந்த பனையேறக்கூடிய தொழிலை வந்து மறுபடியும் தொடருவாங்களா, தொடர மாட்டாங்களாயா? தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அரசாங்கம் சரியில்லை. என்னாச்சியா உங்களோட ஆதங்கம் ஏன் இவ்வளவு? அரசாங்கம் வந்து ஜெயில ஆழ்த்தில ஏகப்பட்ட கொடுமை பணியறிய. சரிங்க. அவங்க வந்து போலீஸ்காரங்களை விட்டு பிடிச்ச சொல்லி எங்களை வந்து கோர்ட்ல வந்து பயணம் கடிச்சு விட்டாங்க. ஓ சரிங்கய்யா. எங்களால பிழைக்க முடியாது அதை வச்சு. சரிங்க. அதனால அதுல இருந்தே பணையத்து மக்கள் குறைஞ்சிச்சு. ஓகேயா. இனிமே நம்ம இப்ப இருக்க அரசாங்கம் நல்ல மாதிரி இருந்தா நாங்க ஏறலாம். எங்க பிள்ளைகளும் படிக்கும் தொழில. கண்டிப்பா. தொழில வந்து நல்ல சத்துள்ள பொருள் இருக்கு. அவ்வளவு கண்டிப்பாயா. பயணியோ கிழங்கோ எல்லாமே நல்ல சத்துள்ள பொருள். சரிங்கய்யா. இதை அரசாங்கம் தான் கெடுக்கு. அரசாங்கம் தான் மக்கள் பணையை விடுது, பணையத்தை விடுது. கண்டிப்பாயா. அதனால அரசாங்கம் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பா தொழில் நடக்கும். கண்டிப்பா. எப்போதும் கருப்பட்டி எல்லாம் தின்னுடலாம். சரிங்க. இல்லன்னா எலும்புள்ள மக்கள் தின்னுடாது. சரிங்க. இனி வரக்கூடிய தலைமுறை உங்ககிட்ட பனையார தொழில் சொல்லி கொடுக்க வந்தா நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். இனி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நீங்க சொல்லி கொடுக்க தயார் நிலையில தயாரா இருக்கேன். அதுக்கு கவர்மெண்ட் ஊக்கத்தொகை கொடுக்கணும். ஊக்கத்தொகை தந்தால் எந்த மக்கள் எந்த பிள்ளைகள் என்கிட்ட வந்தாலும் பழைய கொடுப்பேன். கண்டிப்பா. இந்த நல்ல மனசுதான் வேணும். ஏன்னா இதுல அவ்வளவு சத்து இருக்கு. அதனால நான் படிச்சு கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். கண்டிப்பா நீங்க சொல்லி கொடுக்கீங்க. ஆனா இதுக்கு அரசாங்கம் முழு சப்போர்ட் பண்ணணும். நீங்க இருக்கும்போதே சொல்லி கொடுத்தாதான் இந்த தலைமுறை மறுபடியும் ஐயா இதுதான் நீங்க தொழில் பண்ணக்கூடிய இந்த அருவாய் ஐயா. அருவாய் இதை வச்சுதாங்க மேலே போக முடியும். கண்டிப்பா. இது இல்லைன்னா மேல போகவே முடியாது. இதான் எங்களை காப்பாத்தணும். எங்க உயிரை காப்பாத்ததான். பனையில எதுவும் கேடு இருக்காயா? ஒரு கேடு கிடையாது. கேடுன்னு சொல்லி நிரூபிக்கிறவங்களுக்கு வந்து முழுக்க வந்து அவங்க வந்து பொய்யான அபிப்பிராயத்தை இந்த மக்களுக்கு கொண்டுட்டு வராங்க. ஆமா பூரா பொய். கண்டிப்பா. இதுல எந்த கெட்டதுமே கிடையாது. கண்டிப்பா எல்லாமே சத்துள்ள பொருள் தான். சத்து தான் இருக்கு. கண்டிப்பா. தாய்ப்பாலும் ஒண்ணு, இந்த பயணி ஒண்ணு. கண்டிப்பா. அதனால இதுல எந்த கேடும் கிடையாது. சரிங்க. அரசாங்கத்தை இதுல வந்து எதை கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பா. அதனால கண்டிப்பா இந்த அரசாங்கம் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பா இளைய தலைமுறைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். என்னையே எதிர்பார்க்கீங்க இந்த மாசம் உங்களோட பனையார தொழிலுக்கு இந்த அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு இந்த தொழிலை விடாம இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு 5000 தந்து வரணும்ல. மாசம் உங்களை மாதிரி பனையாறவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையா ஒரு 5000 ரூபாய் தந்தால் கொஞ்சம் ஊக்கமா இருக்கும். தொழில ரொம்ப நாளும் இல்ல, 4 மாசம் தான் இருக்கும். வருஷத்துல 4 மாசம். கண்டிப்பா. இந்த 4 மாசமும் நாங்க அதை கஷ்டப்பட்டு தான் ஏறணும். கண்டிப்பா. அதை வந்து போலீஸ்காரங்களை விட்டு எங்களை பிடிக்க விடக்கூடாது. சரிங்க. ஏறதுக்கு ஒரு ஊக்கத்தை தரணும் அரசாங்கம். கண்டிப்பா. ஏன்னா நீங்க இப்போ நீங்க ஏறத நாங்க பாத்தீங்க. அவ்வளவுக்குள்ள பனையில ஏறி இந்த நொங்க வந்து நீங்க உடனே வெட்டிட்டீங்க. ஆனா இப்போ உள்ள இளைஞர்கள் ஏற முடியாது. ஏன்னா அதுல அவ்வளவு நேக்கு இருக்கியா மக்களுக்கு. உங்களோட கருத்து என்னன்னா, உங்களை அந்த அரசாங்கத்தில இருந்து ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து இதுக்குன்னு தனி இதுல ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்க ரெடியா இருக்கீங்க. கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். கண்டிப்பா. இந்த தொழிலை படிச்சு கொடுப்பேன். சரிங்க. எந்த மக்கள் என்கிட்ட வந்தாலும் கண்டிப்பா அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும். அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும். அரசாங்கம் எங்களை கள்ள குடிச்சு அதை குடிச்சு பிடிச்சிட்டு போக கூடாது. பிடிச்சாலும் இந்த தொழில் கெட்டு போகும். மத்த பிள்ளைகள் படிக்காது. கண்டிப்பா. அதனால அரசாங்கம் நல்லா சப்போர்ட் பண்ணால் இந்த தொழிலை கண்டிப்பா விருத்தி ஆக்கலாம். நல்ல விருத்தி உள்ள பொருள், அவன் சத்துள்ள பொருள். கண்டிப்பா. எந்த கேடும் கிடையாது எந்த மக்களுக்கும். கண்டிப்பா. வயிற்று குடிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதனால அரசாங்கத்திட்ட தான் இருக்கு இந்த தொழிலை படிக்கிறதும் படிக்காம இருக்கதும். அவங்க ஊக்குவிச்சு இதுக்கு ஒரு 4 மாசம் இதுக்கு ஆர்வம் உள்ள பசங்க வந்து இந்த தொழிலை கத்துக்கிட விருப்பம் உள்ளவங்க இந்த மாதிரி பனை ஏறி தெரிஞ்சவங்க போய் கத்துக்கிட ஊக்குவித்த தொகை கொடுத்து அவங்க கத்துக்கிட வச்சா ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. கண்டிப்பா படிச்சு கொடுப்பாங்க.
எந்த பிள்ளைகளும் படிச்சு கொடுக்கும். ஏன்னா இதை வந்து ஒரு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்க தேவன் எதியா? நீங்க பனையில ஏறுதீங்களா, உங்களை காக்கக்கூடிய ஒரு தேவன் சொல்லுவீங்க நீங்க. அந்த தேவன் யாரியா? அது எங்க பத்திரகாளி. இந்த பனையில ஏறி உங்களை இறக்குற வரைக்கும் அந்த தாய் தான் உங்களை காப்பாத்தணும். கண்டிப்பா ஏறி இறங்க வரதே அவ பொறுப்பு தான். இன்னைக்கு உங்களுக்கு வயசு 60 வயசு, உங்களுக்கு எந்த நோய் நொடியும் கிடையாது. எந்த நோய் நொடியும் கிடையாது. அது காரணம் அந்த தாய்பாலோட சக்தி தான். அந்த பையனோட சக்தி தான் ஏற முடியுது. இந்த என்னதான் வந்து இயற்கையில வந்து செயற்கையில அவங்க என்னதான் தயாரிச்சா இந்த 4 மாசம் உங்களை தொந்தரவு பண்ண விட்டா உங்களை மாதிரி தொழிலாளி இன்னும் பல பேர் உருவாக்கலாம். இந்த பனையை நம்ம காக்கலாம். ஏன்னா உங்களோட போயிட்டு அந்த பணம் பட்டு போயிடும். 10 பேரும் ஏற மாட்டாங்க. தெரியாது இல்லையா? ஏன்னா நாங்கன்னா அந்த ஜெனரேஷன்ல கிடையாது. ஆனா உங்களை மாதிரி உள்ள அந்த மாதிரி அந்த பனை ஏறக்கூடியவங்களை ஊக்குவிச்சாதான் மக்களுக்கு கொண்டு போய் நீங்க அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய ஒரே கோரிக்கை, ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா வணக்கம் ஐயா, நம்மளோட ரோஸ்மியாபுரத்துல பிறந்து திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நம்ம ரோஸ்மியாபுரம் வள்ளியூர் பக்கத்துல இருக்க ரோஸ்மியாபுரத்துல உள்ள ஒரு பனையேறி தொழில்கிட்ட தான் இந்த பேட்டி. அவங்களுக்கு நீங்க மாசம் 5000 ரூபாய் ரொம்ப கேட்கல. அவங்க எவ்வளவு கோடி நீங்க நிதி உதவி கொடுக்குறீங்க. இந்த 5000 ரூபாய் ஒவ்வொரு பனை ஏறக்கூடிய தொழிலுக்கு நீங்க 5000 ரூபாய் கொடுத்து ஊக்குவிச்சு இந்த மாதிரி தொழிலாளியை நீங்க வளர்த்து விட்டீங்கன்னா இனி வரக்கூடிய ஜெனரேஷன்ல கருப்பட்டி, பனக்கிழங்கு, பனம்பால், பனையை பத்தி அனைத்து பண ஓலை இப்படின்னு A to Z எல்லாத்துக்கும் ஒரு நற்குணங்களை இந்த மாதிரி தொழிலாளி கொண்டுட்டு வருவாங்க ஐயா. அதனால அது உங்க கையில தான் இருக்கு. இந்த எலெக்ஷனோட ஒரு நல்ல அறிவிப்பு கொடுங்க. இந்த பனையேரியோட வேண்டுகோள். நன்றி வணக்கம்.